அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேவி அகாடமி. நம்முடைய இந்த வீடியோவில் 6th to 8th இருக்கக்கூடிய அதிகபட்ச புக் பேக் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட நம்ம ஒரு ஓவராலாக என்ன பண்ணிடலாம், ரிவிஷன் பண்ணிடலாம். ரொம்ப குயிக் ரிவிஷனாக பண்ணிடலாம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்: அவுட் ஹவுஸ், ரிவர் பெட், வாட்டர் ஃபால், ஃப்ளவர் கார்டன், சன் ஷைன், ஏரியல் ரூட், பிஸி body, window sill, foot hill, compound wall. Synonyms: spectacular, eye catching, excited அப்படின்னா thrilled, delicious, tasty, scream கத்துறது, shout, frightened, afraid, பயம். Nationality, country and nationality: China, Chinese, France, French, Chile, Chilean, Greece, Greek, Portugal, Portuguese, Austria, Austrian, Switzerland, Swiss, Spain, Spanish, Sri Lanka, Sri Lankan, Vietnam, Vietnamese, Thailand, Thai, India, Indian. எல்லாமே நமக்கு புக்கில் இருக்கிறது தான். குயிக்காக என்ன பண்ணிடலாம், ஒரு கோத்ரூ பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து இருக்க சினானிம்ஸ் பாருங்கள். ப்ரிவிலேஜ், ஹானர், சர்ப்ரைஸ், அமேஸ்ட், ஸ்ட்ரகிள், ஃபைட், எக்ஸ்பர்ட், ஸ்கில்டு, ஆப்போனண்ட், காம்படிட்டர். இந்த எக்ஸாமினேஷனில் நமக்கு ஆப்போனண்ட்டே கிடையாது, ஆப்போனண்ட்டே ஆளே இல்லை. நமக்கு நம்ம தான் ஆப்போனண்ட், நம்ம எக்ஸ்பர்ட், நம்மலாம் ஸ்கில்டு பர்சன். இதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், ஃபைட் பண்ணுறோம். ஆனால் இந்த ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக சர்ப்ரைஸாக ஆச்சரியமூட்ட வகையில் இருக்கும். நமக்கான ப்ரிவிலேஜ் நமக்கு வந்து கண்டிப்பாக சேரும். சரிங்களா? அடுத்து இருக்கிறத பார்த்திங்கன்னா சிலபிஃபிகேஷன், அந்த யூனிட் சவுண்டில் பிரிக்கிறது. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், பிஹைண்ட், பிஹைண்ட், பனானாஸ், பனானாஸ், எக்ஸைட்மெண்ட், எக்ஸைட்மெண்ட், ஸ்நாச் ஒன்று தான், விண்டோஸ் 2, தட் ஒரு சிலபிள், எவ்ரி ஒன் 3 ட்ரை சிலபிள், வண்டர்ஃபுல் ஆக்சுவலாக சேம் தான் இருக்குது. 1 மோனோ, 2 டை, 3 ட்ரை, 4 டெட்ரா, 5 பென்டா, 6 பாலிசிலபிள். சரிங்களா? ஓகே. அடுத்து இருக்கிறது கன்ஜங்ஷன், இணைப்புச்சொல். அவர் டீம் பிளேட் வெல் அண்ட் ஒன் த கேம். பட்னா ஆனால், பிகாஸ்னா ஏனென்றால். அவர் டீம் பிளேட் வெல் அண்ட் ஒன் த கேம். ஷீ ஸ்லிப்டு பேட்லி, ஷீ டிட் நாட் ஹர்ட் ஹர் செல்ஃப். பயங்கரமாக கீழே விழுந்துட்டாங்க, ஆனாலும் ஷீ டிட் நாட் ஹர்ட் ஹர் செல்ஃப், அவங்களுக்கு அடிப்படலை. ஆனாலும் த பாக்ஸ் வாஸ் ஹெவி, பாக்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஹீ குட் நாட் லிஃப்ட் இட், ஸோ ஆகையால் ஹீ குட் நாட் லிஃப்ட் இட், அதனால் அவனால் அதை தூக்க முடியல. ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல், டேஸ் ஷீ மிஸ் த பஸ். ராணி ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தாங்க, ஏன்னா பஸ்ஸை விட்டாங்க. பிகாஸ் யூ கேன் யூஸ் எ பென் ஆர் எ பென்சில் ஃபார் ரைட்டிங். எழுதுறதுக்கு பென்னையோ பென்சிலோ பயன்படுத்திக்கலாம். ஆர், சரிங்களா? ஆர்னா அல்லது அப்படின்னு அர்த்தம். பிகாஸ்னா ஏனென்றால், பட்னா ஆனால், ஸோ அப்படின்னா ஆகையால் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா குரூப் நேம்ஸ், கலெக்டிவ் நவுன்ஸ். எ பேக் ஆஃப் ஓல்ட்ஸ், பேர் ஆஃப் ஷூஸ், ஷோல் ஆர் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ், ஸ்வாம் ஆஃப் பீஸ், பஞ்ச் ஆஃப், பஞ்ச் கொத்து, பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னா பஞ்ச்னா கொத்து அப்படின்னு அர்த்தம். எ ஸ்வாம் ஆஃப் பீஸ், எ ஷோல் ஆர் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ், எ பேர் ஆஃப் ஷூஸ், பேக் ஆஃப் ஓல்ட்ஸ். அடுத்து இருக்கிறது பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் அட்வர்பில். ஆனந்த் ஹேஸ் டிசைடட் டு சப்மிட் இஸ் ப்ராஜெக்ட் டுமாரோ. அட்வர்ப் ஆஃப் டைம், டுமாரோனா எப்பொழுது, அது காலத்தை குறிக்குது. த கேட் ரேன் பிஹைண்ட். அட்வர்ட்ஸ் ஆஃப் பிளேஸ், இடத்த குறிக்குது. எங்கே, எங்கே அப்படின்னா பிஹைண்ட், பின்னால். பரமன் சாங் இன் த கார் ஹாப்பிலி, மேனர் எப்படி, சந்தோஷமாக. முதது வந்து எப்பொழுது, அடுத்து எங்கே இருக்குது, எங்கே, அடுத்து எப்படி. வி நெவர் அப்படின்னா அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி, எப்பொழுதெல்லாம், ஒரு பொழுதும் இல்லை. த ஸ்ட்ரே எலஃபண்ட் வாஸ் செட் ஃப்ரீ இன் த ஃபாரஸ்ட் எஸ்டர்டே, எப்பொழுது, அப்போ அட்வர்ப் ஆஃப் டைம். யூஸ்வலினா வழக்கமாக, அப்போ என்ன கொஷின் கேட்போம், எப்பொழுதெல்லாம், அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. அடுத்து அஃபெக்ஷனேட்லி, அப்போ இது ஒரு உணர்வு, அப்போ எப்படி.
அட்வர்ப் ஆஃப் மேனர். இயர்லி சீக்கிரம், அப்போ எப்பொழுது, டைம், அட்வர்ப் ஆஃப் டைம். சரிங்களா? ஸோ டுமாரோனா எப்பொழுது, பிஹைண்ட் பின்னால், அப்போ எங்கே, அடுத்து ஹாப்பிலி எப்படி, நெவர் ஒருபொழுதும் இல்லை, அப்போ ஃப்ரீக்வன்சி எப்பொழுதெல்லாம், எஸ்டர்டே நேற்று, அப்போ அது காலத்தை குறிக்குது, யூஸ்வலினா வழக்கமாக, அப்போ எப்பொழுதெல்லாம், அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அஃபெக்ஷனேட்லி எப்படி, இயர்லி எப்பொழுது, டைம். சரிங்களா? அட்வர்ப் ஆஃப் டைம், பிளேஸ், மேனர் அண்டு ஃப்ரீக்வன்சி. இதெல்லாம் புக்கில் இருக்க எக்ஸசைஸ், ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணி இருக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? எ ஸ்வார்ம் ஆஃப் பீஸ் எல்லாமே என்னது, கலெக்டிவ் நவுன்ஸ். ஃப்ளீஸ் ஆஃப் ஷீப், எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், எ ஃப்ளைட் ஆர் ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், ஹர்ட் ஆஃப் cows, a bunch of keys, a band of colors, a stack of chairs, a pride of lions, a pile of books, a brood of chicks, a string of pearls, a crowd of people, a fleet of ship, an army of soldiers, a group of students, a shoal or school of fish, a panel of experts. எல்லாம் நமக்கு உள்ளே இருக்கிற மாடல் தான். சரிங்களா? அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கலில் பாருங்கள். ஸோ யூஸ்வலாக ஆன் எங்கே பயன்படுத்தணும், ஏன் எங்கே பயன்படுத்தணும்னு. இப்போ ஏர்ப்ளேன், ஈகிள், ஐஸ்கிரீம், ஆரஞ்ச், ஏர்ன், இது எல்லாத்துலேயும் ஏஇ ஐஓயு வந்துருச்சு. வழக்கமாக ஏஇ ஐஓயு வந்தால் ஆன் பயன்படுத்துவோம். இதில் இந்த எம்பி எக்ஸ்ரேலலாம் ஏன் ஆன் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இப்போ எம்பி அப்படின்றத தமிழில், அதாவது உயிரெழுத்துக்கள் ஓசை வந்தால் ஆன் பயன்படுத்தணும். இப்போ தமிழில் எம்பி எப்படி எழுதுவோம், எம்பி, அதாவது ஏஎம்பி அப்படி தானே எழுதுவோம். அப்போ ஏ என்பது உயிரெழுத்து, ஆனால் அவனில் அவுக்குள்ளே இருக்குல்ல, ஆட்டோ அவுக்குள்ளே இருக்குல்ல, அதனால் என்ன பயன்படுத்தியிருக்கோம், ஆன் எம்பி, ஆன் எக்ஸ்ரே. எக்ஸ்ரே இடத்துல பார்த்தோம்னாலே போட்டிருப்பாங்க எக்ஸ்ரேன்ற ஏஇக்ஸ் அப்படி தான் போட்டிருப்பாங்க, ஏஇக் இஸ் அப்படி தானே போட்டிருப்பாங்க. அப்போ அது கான்சோனண்ட்டாக மெய்யெழுத்துக்களாக இருந்தாலும் அது உயிரெழுத்தினுடைய ஓசை கொடுக்கறதுனால ஆன் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஹார், அதில் H1 சைலண்ட், ஆர் அப்படின்னு தான் ப்ரொனவுன்சியேஷன். அப்போ அ அப்படின்னு சவுண்டு. இப்போ ஹவர்னு சொன்னோம்னா ஹா அப்படின்ற வடமொழி எழுத்து வருதுல்ல. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்போ ஹஸ்பண்ட் ஆன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹச்சில் ஆரம்பிக்கிறதுக்கு ஆன் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அப்போ ஹா ஆன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஆன் ஹார், ஆன் ஹானஸ்ட், ஆன் ஹார் அகெயின், எம்எல்ஏ, ஆன் எம்பி. ஸோ ஹஸ்பண்ட் ஆன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹானஸ்ட் ஆன், ஹா சவுண்டு வருது இல்லை, ஹா. ஆக்சுவலி ஹா என்பது வடமொழி எழுத்து. அப்போ நம்ம என்ன சவுண்டு எடுத்துக்கிறோங்களா, அ அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் ஹோட்டலில் பார்த்தா தெரியும், ஹோட்டல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, சில இடத்துல ஓட்டல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு குழப்பத்துக்கு தான் இங்கே எக்ஸப்ஷன் கேஸில் நம்ம ஆன் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் யூசேஜ் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ், யூனிவர்சிட்டிக்கு ஏன் சார் வந்து ஏ பயன்படுத்தியிருக்கிறாங்க, அங்கே யூ தானே வந்திருக்குது. அப்போ யூனிவர்சிட்டியை தமிழ் எழுதும் பொழுது யா, யா, இ அந்த வரிசையில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டின்னு தானே எழுதுவோம். ஹேங்கர், ஹேங்கர், யூரோப்பியன், இங்கே இப்போ யூரோப்பியன் தான் எழுதுவோம். நெஸ்ட்டு, ஒன் வே, ஒன் வே சார், இப்போ என்ன சார் ஒன் வேல ஓஇன் தானே எழுதுவோம். இல்லை, வாவா விவி வரிசையில் வரக்கூடிய அந்த ஒத்தக்கம்பு போட்டு வா போட்டு துணைக்கால் பட்டோம்னா வரும்ல, ஒன் வே, அப்படி தான் அது ப்ரொனவுன்சியேஷன். ஃபெதர் 1 அதே மாதிரி தான், ஓ கிடையாது, ஓ, அதாவது வாவாவி வரிசையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொனவுன்சியேஷன். சரிங்களா? இதுக்கு இருக்க எக்ஸப்ஷன் ஏ ஹார், அகோ, ஏ ஹானஸ்ட்மேன், இதெல்லாம் எக்ஸப்ஷன் கேஸ். இதுக்கெல்லாம் நம்ம இங்கே பயன்படுத்த மாட்டோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே ஆன் பயன்படுத்திட்டு இங்கே ஏ பயன்படுத்திக்கினாங்க, அதாவது இங்கெல்லாம் நம்ம ஏ பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே யூசேஜ்லேருந்து இங்கே எக்ஸப்ஷனில் இங்கே ஆன் பயன்படுத்துவோம், இங்கேயும் நாம் அதை பயன்படுத்துவோம்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் நவுன் தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன் சொல்லியிருக்கிறோம். இதில் இருக்க உதாரணங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. ஹரி, அக்பர் எல்லாமே தனிப்பெயர். பாய், கேர்ள், விமன், ட்ரீ, அனிமல்ஸ், ஸ்கூல், ஸ்டூடெண்ட், டீச்சர் இது பொது பெயர். போலீஸ், ஆர்மி, க்ரௌட், பீப்புள், டீம், நேஷன், ஃபேமிலி இது எல்லாமே குழு பெயர். அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன், உணர மட்டும்தான் உணரையும் முடியும். கைண்ட்னஸ், ஹானஸ்டி, லாஃப்டர், ஹைட்ரட், யூத். மெட்டீரியல் நவுன், நேம் ஆஃப் த மெட்டீரியல்ஸ். சரிங்களா? ஓகே, இது லாஸ்ட்டில் போலீஸ்லாம் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே பாய் காமன் நவுன், கேர்ள் காமன் நவுன், உமன் காமன் நவுன்,
ட்ரீ எல்லா மரத்துக்கும் பொதுவாக சொல்கிறது, அனிமல் எல்லா விலங்குக்கும் பொதுவாக சொல்கிறது, ஸ்கூல் எல்லா குரூப் பொதுவாக சொல்கிறது, ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்கிறது. ஸ்டூடெண்ட்ஸுன்னு வேணால் கலெக்டிவாக வரலாம். ஸ்டூடெண்ட் அப்படின்றது பொதுப்பெயர், டீச்சர் பொதுப்பெயர். சரிங்களா? இப்போ இங்கே அன்ஸ்கிராம்பிள் வேர்டு தான், ஜஸ்ட் ஒரு இது மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, அதை ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே இருக்க டிடெக்டிவ்ஸ் டிக்ஷனரின்னு பாருங்கள். ஏ டிடெக்டிவ் இஸ் சம்மன் ஹூ இன்வெஸ்டிகேட்ஸ் த க்ரைம். க்ரைமை இன்வெஸ்டிகேட் பண்ணுறவர் தான் டிடெக்டிவ். விக்டிம் அப்படின்றவர் சஃபர் ஆனவர், அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர். சம்மன் ஹூ மைட் ஹவ் கமிட்டட் எ க்ரைம், அவர் தான் சஸ்பெக்ட், சந்தேகப்படுபவர் சஸ்பெக்ட். எ க்ளூ அப்படின்றது இஸ் அன் ஐடியா ஆர் ஃபேக்ட் தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு சால்வ் எ மிஸ்ட்ரி. ஒரு குழப்பத்தை புதிரை தீர்க்க உதவுவது தான் க்ளூ. அண்ட் எவிடன்ஸ் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் வி ஹாவ் தட் ப்ரூவ்ஸ். எவிடன்ஸ் என்பது, க்ளூன்றது தீர்க்க உதவுவது, எவிடன்ஸ் என்பது ஆதாரம். சரிங்களா? ஸோ ஆதாரத்தோடு இருக்கும் பொழுது எந்த விஷயத்துக்கும் சேதாரம் ஆகாது. An evidence is an information we have that proves us that something is true, right? Preposition is your mother at home. ஒரு பர்டிகுலர் பிளேஸை குறித்து வரும் பொழுது அட், அதிலே பெரிய இடத்த சொன்னோம்னா இன்னு. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லும் பொழுது அட். There is a unity in diversity among the people. Between என்பது இரண்டு பேருக்கு இடையில், amongனா மத்தியில் அப்படின்னு அர்த்தம். He discussed the problem with his parents. parents உடன், வித்னா உடன் அர்த்தம். லித்திசா was surprised by her father. அப்பாவால், ஆல், by அப்படின்னா ஆல். கேன் யூ ஃபினிஷ் த ஒர்க் பை டுமாரோ. பை டுமாரோ இங்கே அந்த ஆல் அர்த்தம் வராது. பை டுமாரோ அப்படின்னா டுமாரோக்குள்ளே முடிக்க முடியுமா, ஆல் அல்லது இல். ஹி ஹாஸ் பீன் ஆப்சண்ட் டேஸ் சின்ஸ் அப்படின்னா இருந்து, சின்ஸ் லாஸ்ட் வீக். ஃபார் என்பது ரீசன். சரிங்களா? ஓகே, அப்போ சின்ஸ் என்பது இருந்து, அப்போ போன வாரத்தில் இருந்து அவன் விடுப்பு எடுத்துள்ளான். சரிங்களா? ஓகேவா? இந்த சின்ஸ் ஃபார் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமினேஷனில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். த வால் கொலாப்ஸ்டு, எஸ்வி. டியூரிங் த வார், எப்பொழுது, அப்போ ஏஎஸ்விஓ. ஐ ப்ராமிஸ் த சில்ட்ரன் ஏ ட்ரிப் டு த ஜூ. இது நம்ம கொடுத்து நிறைய பேர் டவுட்டும் கேட்டிருந்தீங்க. ஜூன்றது பிளேஸ் தானே சார் குறிக்குது, ஏன் அர்ஜென்ட் கொடுக்கல? ஆக்சுவலி ஐ ப்ராமிஸ் த சில்ட்ரன், யாருக்கு, குழந்தைகளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு? ஏ ட்ரிப், அதான் விஷயம். அங்கே ஜூ இல்லை, ஏ ட்ரிப், நான் ட்ரிப்பை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு? ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. எஸ்பிஐஓடிஓ. இன் 1998, அப்போ ஆரம்பத்திலே வருஷத்தை கொடுத்தா எப்பொழுது, அப்போ ஏஎஸ்பிஏ. மறுபடியும் லண்டன் இருக்குது, அது ஒரு பிளேஸை தான் குறிக்கும். சரிங்களா? பூஜா ஹைட் எ பைசைக்கிள். எதை? பைசைக்கிளை. என்ன, எதை, யாரை, யாருக்கு? ஆப்ஜெக்ட். எங்கே, எப்பொழுது, எப்படி? அட்ஜெக்ட். எதுவுமே இல்லாமல் இருந்தால் அது காம்ப்ளிமெண்ட். ஓகே. ரீடிங் மேட் எ மேன் கம்ப்ளீட். ரீடிங் மேட் ஹிம் எ கம்ப்ளீட் மேன். எஸ்விஓசி, இது ஓயாமல் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள். சரிங்களா? ஐ கால் ஹிம் ரகு, இதுவும் எஸ்விஓசி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்ன சென்டென்ஸ் தான். சரிங்களா? நல்லா கவனமாக எழுதுங்க, ஈஸியாக தான் இருக்கும். கிளிப்டு வேர்ட்ஸ், ஏரோப்ளேன் பிளேன், மைக்ரோஃபோன் மைக், ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ், கிலோகிராம் கிலோ, கேஃபிட்டேரியா கெஃபே, ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ, ஜிம்னாசியம் ஜிம், லஞ்சியன் லஞ்ச், அட்வர்டைஸ்மெண்ட் ஆட், ஜுவாலஜிக்கல் பார்க் ஜூ. சரிங்களா? இதுலேயே நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ்டானதும் பார்த்துருக்குறோம். அது எக்ஸாமினேஷனை எழுதும் பொழுது கவனமாக யோசித்து எழுதுங்க. சரிங்களா? காம்பவுண்ட் வேர்டு பாருங்கள். மேட்ச் பாக்ஸ், ஏர்போர்ட், பிளட் பேங்க், பாப்கார்ன், ஸ்கை ப்ளூ, ஹேர் கட், புக் மார்க், ஸ்விவிங் மிஷின். இந்த ஸ்விவிங் மிஷின் கொடுத்துருக்குறாங்கல்ல, அதனுடைய காம்பவுண்ட் வேர்டு என்ன? ஐஎன்ஜி வந்தால் ஜெரண்ட், மிஷின் என்பது ஒரு இயந்திரம், நவுன், அப்போ அது ஜெரண்ட் ப்ளஸ் நவுன். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் இந்த ஜெரண்ட் ப்ளஸ் நவுன் ஓயாமல் கேட்குறாங்க, அதனால் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கலெக்டிவ் நவுன்ஸ், a herd of cows, a flock of birds, a choir of singers, a bottle of milk, a cup of tea, a swarm of ants, a bunch of grapes, a bowl of rice, a pair of shoes, a shower of rain. சரிங்களா? அடுத்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பாருங்கள். இது எல்லாமே ப்ரிஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. கன்ஃபார்ம், பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று, டைவர்சிட்டி, என்ஸ்லேவ்டு, இன்அனிமேட், அதோடைய சஃபிக்ஸ் அனிமேஷன், கன்சியூமரிசம், நேக்கட்னஸ், அண்டர் ப்ரிவிலேஜ்ட், inanimate,
indiscriminate, non-empty, excommunicate, unlearn. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு கொடுத்துருக்க உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இது சொல்லியிருப்போம். என்வி பாப்சின்னு சொல்லியிருப்பேன். ஆடுகளம் படத்தில் டாப்ஸி, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா பாப்சி அப்படின்னு சொல்லியிருப்பேன். நவுன் பெயர்ச்சொல், ப்ரனவுன் நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துகிறது, வேர்ப் எக்ஸ்பிரஸ் ஆன் ஆக்ஷன், adverb describes or modifies a verb, an adjective or another adverb. Adjective அப்படின்றது describes or modifies a noun. Preposition, it shows the relationship of the noun or pronoun. Conjunction, join words. Interjection expresses some sudden feelings. Sudden feelings or emotions is called as interjections. Okay. இப்போ phrasal verb, set out to begin a journey, pick up to get someone. இப்போ நம்ம செட் அவுட் பண்ணியிருக்கிறோம், நம்ம பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். நாளைக்கு காலையில் உங்களை வந்து எக்ஸாமினேஷனுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு ஆட்டோக்கெலாம் பேசுகிறோம்னா இப்போயே சொல்லிடுங்க. கெட் அவே டு கோ சம்வேர் ஃபார் அ ஷார்ட் பிரேக் ஆர் ஹாலிடே. பரீட்சை முடிச்சதுக்கப்புறம் நம்ம கெட் அவே பண்ணிக்கலாம். செட் ஆஃப் வழி அனுப்பி செய்தல், சி ஆஃப் அப்படின்னா வழி அனுப்பி சொல்லுதல். அதாவது நம்மளாம் சி ஆஃப் பண்ணால் நாளைக்கு வருவாங்க, அப்படி தானே. கெட் இன் டு ஒரு வாகனத்தில் ஏறும் செல்லுதல். டு என்டர் எ பஸ், கெட் இன் டு த ரூம்னு கூட சொல்லலாம். டு என்டர் எ பஸ், ட்ரெயின் ஆர் எ பிளேன் தான் இங்கே குறிக்கும். சரிங்களா? கெட் இன் அப்படின்னா டு என்டர் எ பஸ் ஆர் எ ட்ரெயின் ஆர் எ பிளேன். கெட் ஆஃப் ஒரு வாகனத்திலேருந்து வெளியில் வர்றது. சரிங்களா? நம்ம ரூமில் சொல்கிறது கெட் அவுட் அப்படி சொல்லுவோம். கெட் அவுட் அப்படின்னு சொல்லி நம்ம படத்துலலாம் பார்த்துரும்ல, கெட் அவுட். கெட் இன்டுனா டு கோ டு த ஸ்டேஷன் டு சே குட் பை டு சம் ஒன். கெட் ஆஃப்னா வாகனத்திலிருந்து வெளியில் வருதல். டு கெட் சம் ஒன் ஃப்ரம் எ பிளேஸ், ஒரு பிளேஸ்லேருந்து வெளியில் வருது, ஒரு வாகனத்திலிருந்து வெளியே வருதல். சரிங்களா? செட் அவுட் அப்படின்னா டு பிகின் எ ஜேர்னி, பிக்கப் டு கெட் சம் ஒன், கெட் அவே டு கோ சம்வேர், சி ஆஃப் டு கோ டு எ ஸ்டேஷன். கெட் இன் டு அப்படின்னா டு என்டர் எ பஸ், கெட் ஆஃப்னா டு லீவ் த பஸ். ஓகே, ரைட். லுக் இன்டு அப்படின்னா எக்ஸாமைன், கோ த்ரூ கேர்ஃபுல்லி. நாளைக்கு எல்லாருமே லுக் இன்டு யுவர் கொஸ்டின் பேப்பர். கிவ் அப் உங்களுடைய முயற்சியை விட்டு விடாதீர்கள். புட் ஆஃப் எதையும் தள்ளி போடாதீங்க. கெட் ஆன் ஹேவிங் எ குட் ரிலேஷன்ஷிப். டேக் ஆஃப் லீவ், ஸ்டார்ட், டிபார்ட். ஸோ டுமாரோ நாளைக்கு டேக் ஆஃப் ஆகிறீங்க, கிளம்புறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃப்ரேஸ், மீனிங் அண்ட் எக்ஸாம்பிள். புட் அப் வித் அப்படின்னா டாலரேட், சகித்து கொள்ளுதல். கீப் ஆன், கண்டினியூ. லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் ஆஃப். டேக் ஓவர் டு டேக் கண்ட்ரோல். கோ த்ரூ, நாளைக்கு நல்லா கொஸ்டின் பேப்பரை கோ த்ரூ பண்ணுங்கள் அப்படின்னா ரீட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ ப்ரிப்போசிஷன், வாட் டு யூ டூ ஆன் வீக் எண்ட்ஸ். யூஸ்வலாக டே வரும்பொழுது ஆன் பயன்படுத்துவோம். சரிங்களா? ஆன் சண்டே, ஆன் மண்டே. ஐ ஹாவன்ட் மெட் மை ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ்னா இருந்து, டிசம்பரில் இருந்து. ரன் அக்ராஸ் த ஸ்ட்ரீட் அண்ட் கெட் மீ த ரிப்பன், குறுக்காக. ஹி டோல்ட் மீ இன் டீட்டெயில் அபவுட் த இன்சிடென்ட், அதை பற்றி. த பிக்சர் வாஸ் ட்ரான் பை த கேர்ள் வித் சார்கோல், கரித்துண்டுகளை வச்சு வரையப்பட்டது. வித் உடன். த கார் வாஸ் ட்ராவலிங் அட் அ கிரேட் ஸ்பீட், பர்டிகுலராக சொல்லுது அட் அ கிரேட் ஸ்பீட். த பால் ஃபெல் இன் டு த லேக். இந்த இன்ட்டுனா நிலையாக இருக்கும், இன்ட்டுனா ஒரு மூமெண்ட் இருக்கும். ஏன்னா த பால் ஃபெல் இன் டு த லேக்னா இங்கே கையில் இருந்த வந்து லேக்குக்குள்ளே போய் விழுந்துருச்சுல்ல, ஒரு மூமெண்ட் இருக்கிறதுனால இன்ட்டு. தேர் இஸ் அ பிரிட்ஜ் அக்ராஸ் த ரிவர். அக்ராஸ்னால் குறுக்காக. த கான்ஃபரன்ஸ் வில் பி ஹெல்ட் ஃப்ரம் 10 AM to 5 AM. ஃப்ரம் டு. சரிங்களா? ரைட். இதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கேட்டால் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுங்க. இந்த ப்ரொனவுன் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஐ, வி, யூ, தே. தேர்ட் பர்சனுக்கு ஹீ, ஷீ, இட். இதில் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் மீ, வி நாங்கள், அஸ். யூ தான், தெய் வந்து தெம், அவர்கள் அவர்களுக்கு, தெம். மீ எனக்கு, ஹீ ஹிம் அவனுக்கு, ஷீ ஹர் அவளுக்கு, இட்டு தான். இதே இது பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா பின்னால் ஒரு நவுன் சேர்க்கலாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொல்லும்ல பொசசிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை, வி, அவர், யூ, யுவர், யூ, யுவர், தெய், தேர் அவர்களுடைய,
ஹீ ஹிஸ் அவனுடைய, ஷீ ஹர் அவளுடைய, இட் இட்ஸ் அதனுடைய. இதே பொசசிவ் ப்ரொனவுன்னா மைன், அவர்ஸ், யுவர்ஸ், theirs, his, hers, its இதெல்லாம் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். சரிங்களா? இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்ற பின்னால் ஒரு நவுன் சேர்க்கலாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மை பென் இது வந்து அட்ஜெக்டிவ்ஸ். மை பென், அவர் பென், யுவர் பென், தேர் பென், ஹிஸ் பென். ப்ரொனவுன்ஸ் பொசசிவ் ப்ரொனவுன்ஸாக மைன், மைன் பென் சொல்ல மாட்டோம், மைன். சரிங்களா? அப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா அட்ஜெக்டிவ் பின்னால் எப்பயுமே ஒரு நவுன் சேர்ப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அட்ஜெக்டிவ்க்கு நவுன் சேர்ப்போம். அதாவது மை பிஏன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மை பிஏனா மைன்றது பொசசிவ் அட்ஜெக்டிவ். அப்போ மை, அவர், யுவர், தேர், ஹிஸ், ஹர், இட்ஸ் அவ்வளோதான். இதே இது பொசசிவ் ப்ரொனவுன்னா மைன் பிபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மை பிஏ, மை பிபி, மைன் பிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மை பிஏ, மைன் பிபி. அப்போ மைன் அப்படின்னா அவர்ஸ், யுவர்ஸ், தேர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மேபி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா ஐ, நான். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா மீ, எனக்கு, என்னுடைய, என்னுடையது, உங்களுடைய, உங்களுடையது, உங்களுடையது. அவர்ஸ்னால் உங்களுடையது, அவர் நம்முடைய அப்படின்னு அர்த்தம். அஸ்னா எங்களுக்கு, அவர் எங்களுடைய, எங்களுடையது. யூ, யுவர், யுவர்ஸ் தான். வடிவேல் சொன்ன மாதிரி யூ, யுவர்ஸ் அப்படின்னு ஒரு கமெண்டில் சொல்லுவார்ல. அப்போ அதுக்கு யூக்கு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூ தான். சரிங்களா? தெய், தெம், தேயர் அவர்களுடைய, அவர்களுடையது. ஹீக்கு ஹிஸ்ஸு பொசசிவ் அட்ஜெக்டிவும் பொசசிவ் ப்ரொனவுனும் ஒன்று தான். ஆனால் ஷீக்கு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனும் பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஒன்று, ஹர். சரிங்களா? இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா மை பிஏ, பொசசிவ் ப்ரொனவுன்னா மைன் பிபி, அவ்வளோதான். இது ஒரு மேட்ச். ஹேமர் அண்ட் சிசில் எதில் பயன்படுத்துவாங்க? ஸ்கல்ப்சர். பெயிண்ட் ப்ரஷ் அண்ட் பேலட்டு, பெயிண்டிங். மோல்ட்ஸ் அண்ட் ரோல் பின், பாட்டரி. இது லாஸ்ட் டைம் கூட கொஷினாக கேட்டிருந்தேன். சிசர்ஸ் அண்ட் பேப்பர், கொலாஜ். நீடில் அண்ட் த்ரெட், எம்ப்ராய்டரி. சரிங்களா? மோட்டர் பெட்டல்ஸ், மொபெட். மோட்டர் ஹோட்டல், மோட்டல். நியூஸ் ப்ராட்காஸ்ட், நியூஸ் காஸ்ட். ஸ்மோக், ஃபாக், ஸ்மாக். ஸ்பானிஷ், இங்கிலீஷ், ஸ்பாங்கிலிஷ். விட்டல் அமீன் இதுதான் கேட்டோம். விட்டமின், விட்டல் அமீன், விட்டமின். சரிங்களா? அடுத்து கன்ஜங்ஷன். எவ்ரி ஒன் லைக்ஸ் கிம் பிகாஸ் ஹீ இஸ் வெரி, பிகாஸ்னால் ஏனென்றால். அஸ் இட் வாஸ் க்ளவுடி வி டிசைடட் டு டேக் அன் அம்ப்ரெல்லா. அஸ்னா க்ளவுடியாக இருப்பதினால் நாங்கள் கொடை எடுத்துகிட்டு போனோம். ரதி ஃபவுண்டர் வாட்ச் வேர் ஷீ ஹேட் லெஃப்ட் இட் எங்கே வைத்தாலோ, அப்போ எங்கே. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் அஃபோர்ட் டு பை எ நியூ ட்ரெஸ் ஆர் நாட். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். வெதர்னு வந்தால் பின்னால் இணைப்பு சொல்ல என்ன வரணும்? ஆர் வரணும். சரிங்களா? வெதர். இங்கே ஆர் பின்னால் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? வெதர் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? வெதரு ஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெதர் ஆர். அஸ் ஹி வாஸ் இல் ஹி வென்ட் டு த டாக்டர். அவனுக்கு உடல்நிலை சரியில்லாததினால், அஸ் சரியில்லாததுனால் ஹி வென்ட் டு த டாக்டர். சரிங்களா? என்ன இணைப்புச்சொல் பயன்படுத்தியிருக்கிறாங்க? அஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் பிகினிங்கில் தோ பயன்படுத்தியிருப்பாங்க. காம்பவுண்டுனா இடையில பட் அல்லது ஆர் இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன விஷயந்தான். இப்போ தோ வந்திருக்கு, முன்னால் வந்திருக்கு, அப்போ காம்ப்ளெக்ஸ். ஐ வென்ட் பிகாஸ் ஐ வாஸ் இன்வைட்டட், காம்ப்ளெக்ஸ். ஜான்சி ரிட்டர்ன்டு ஹோம் பிகாஸ், காம்ப்ளெக்ஸ். வெதர் யூ டூ வெல், காம்ப்ளெக்ஸ். காம்பவுண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு, பட்டு, ஆர் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு, பட்டு, ஆர் இது 3 இணைப்பு சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னது? காம்பவுண்ட். நடுவில் இணைச்சிருக்கிறாங்கல்ல, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ரிட்டர்ன்டு ஹோம் ஆஃப்டர் த பஸ் ஹேட் ஸ்டார்டட். அப்போ பஸ்ஸு கிளம்புனதுக்கு அப்புறம். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் பிகாஸ் ஏனென்றால் ஹீ இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். சுதர்ஷன் வில் சக்சீட் இஃப் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். இஃப் ஒர்க்ஸ் ஹார்ட். Aravind and Arun are classmates from the childhood. You can't have fruits till they are ripe. Tillனா பழுக்கும் வரை அப்படின்னு அர்த்தம். டில்னா வரைன்னு அர்த்தம். சரிங்களா? கிளிப்டு வேர்ட்ஸ் பாருங்க. லஞ்சியான், லஞ்ச். மேத்தமெட்டிக்ஸ், மேத். மெமோரண்டம், மெமோ. மூவிங் பிக்சர், மூவி. பேண்டலூன்ஸ், பேண்ட்ஸ். ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோ. யூனிவர்சிட்டி, வர்சிட்டி. ஜுவாலஜிக்கல் பார்க், ஜூ. டெலிஃபோன், ஃபோன். சரிங்களா?
ஸோ புக் பேக் கிளிப்டு வேர்ட்ஸ் பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட், ஆட், ஆட்டோமொபைல், ஆட்டோ, கேப்ரியாலிட்டி, கேப், எக்ஸாமினேஷன், எக்ஸாம், ஃபேனட்டிக், ஃபேன், கேசோலின், கேஸ், ஜிம்னாசியம், ஜிம், ஹாம்பர்கர், பர்கர், இன்ஃப்ளூயன்ஸா, ஃப்ளூ. ஓகே, இதெல்லாமே நமக்கு புக்கில் இருக்கிறது. ஸோ தொடர்ந்து நம்ம கொஞ்சம் ரிவிஷனில் மட்டும் பார்த்துக்குங்க. ஒரு பார்வை பார்த்துட்டு போனீங்கன்னா இதில் மோஸ்ட்லி 6th 7th 8th எல்லாத்துலேயும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு எல்லாத்தையும் தான் நான் இதில் எடுத்து கொடுத்துருக்குறேன். சரிங்களா? லெட்டர் ரைட்டிங் கேட்டிருந்தீங்க. ஒரு ஃபார்மல் லெட்டருக்குரியதில் பயன்படுத்தக்கூடியது மட்டும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறது சென்டர்ஸ் அட்ரஸ், அடுத்து டேட்டு, அடுத்து நேம் அண்ட் டெஸ்டினேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரிசீவர், யார் அதை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ், அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இந்த சால்யூட்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா டியர் சார் ஆர் மேடம். அப்போ சார் ஆர் மேடம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சாருக்கும் மேடக்கும் ஸ்கூலில் நம்ம சல்யூட் வச்சு பழகிருப்போம்ல. ஸோ அந்த சால்யூட்டேஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, சல்யூட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடி ஆஃப் த லெட்டர், அடுத்து க்ளோசிங் பேராகிராஃப், கடைசி காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் இது காம்ப்ளிமெண்ட்ன்றது சும்மா சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட்டாக கடைக்கு போனோம்னா சும்மா ஒன்று கொடுப்பாங்கல்ல, இந்தாங்க இதை சும்மா வச்சுக்கோங்க, வந்ததுக்கான நினைவாக வச்சுக்கோங்கன்னு. நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக ஈஸியாக என்ன சொல்லிடுவோம், தேங்க்யூ சொல்லிடுவோம். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா யுவர் சின்சியர்லி, ஃபெய்த்ஃபுல்லி, ட்ரூலின்னு சொல்கிறாங்கல்ல, சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. இது பர்சனல் லெட்டரில் எப்படி இருக்கும், அதாவது இன்ஃபார்மல் லெட்டரில் லவ்விங்லி போடுவாங்க. சரிங்களா? யுவர்ஸ் லவ்விங்லி என்ன வேணாலும் எழுதி வச்சுருப்பாங்க. இதில் ஃபார்மல் லெட்டரில் யுவர் சின்சியர்லி, ஃபெய்த்ஃபுல்லி, ட்ரூலி, ஒபீடியன்ட்லி இந்த மாதிரி எழுதுவாங்க. கடைசியாக இருக்கிறது சென்டருடைய பெயர், சென்டர் யார், டெஸ்டினேஷன் இருந்தால் எழுதிக்க வேண்டியதான். இதில் ஒரு கொஷின் கேட்டாங்க. இப்போ இந்த லெட்டர் ரைட்டிங்கில் ரிட்டன் அட்ரஸ் அப்படின்றது யாருடைய அட்ரஸ்? ரிட்டன் அட்ரஸ், இந்த லெட்டரில் ரிட்டன் அட்ரஸ்ன்னு எழுதுவாங்கள்ல, அது யாருடைய அட்ரஸ்? இந்த லெட்டர் ஒருவேளை அங்கே போய் சேரலைன்னா இதை நம்ம திரும்ப அனுப்பணும். அப்போ யாருடைய அட்ரஸ் அனுப்புவோம்? அந்த லெட்டரை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் தானே. ஸோ ரிட்டன் அட்ரஸ் இஸ் சென்டர்ஸ் அட்ரஸ். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புக் பேக் ஃப்ரேசல் வெர்ப், கால் ஆன் சம்படி, விசிட் சம்படி, கால் பேக், ரிட்டன், கெட் ரிட் ஆஃப், டு எலிமினேட், கீப் ஆன், கண்டினியூ, கிக் ஆஃப், டு பிகின் ஆர் ஸ்டார்ட், லுக் ஆஃப்டர், டேக் கேர் ஆஃப். சரிங்களா? கிக் ஆஃப்னா உதைக்கிறதுல, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிக் பண்ணி தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? லுக் ஆஃப்டர்னா டேக் கேர், கீப் ஆன் அப்படின்னா கண்டினியூ, கெட் ரிட் ஆஃப்னா அழிச்சிருது, அகற்றுதல், எலிமினேட், கால் பேக், டு ரிட்டன் எ ஃபோன் கால். சரிங்களா? கால் ஆன் சம்படி அப்படின்னா விசிட் சம்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய பிளண்டிங் வேர்ட்ஸ், பைனரி ப்ளஸ் டிஜிட், பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், பிரஞ்ச், கேமரா, ரெக்கார்டர், கேம்கார்டர், எலக்ட்ரோ, எக்ஸிக்யூட், எலக்ட்ரிக்யூட், எலக்ட்ரானிக் ப்ளஸ் மெயில், இமெயில், மெக்கானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ். ஓகே. ஸோ கொஸ்டின் டேக், ஷீ இஸ் எ டாக்டர், அங்கே பி வெர்ப் என்ன இருக்குது, ஈஸ், சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, அதனால் நாட் சேர்த்துக்கிறோம். இஸ்ன்ட், ஆக்சுவலாக ஷீ வரணும், இங்கே ஹீ கொடுத்துருக்குறாங்க, தர் இஸ் அ ஸ்மால் மிஸ்டேக். இஷின், ஷீ. வி ஷுட் ஒபே த ரூல்ஸ், அப்போ நாட் இல்லை, அப்போ ஷுடின்ட் வி. they saw the accident, didn't they. Mala sends the parcel, sends verb-ஓட s வந்திருக்கு, அப்போ does plus present tense, doesn't she. அங்கே பிரிச்சிருக்கோம் பாருங்கள், does plus send. we don't have time, அப்போ அங்கே இங்கே சென்டென்ஸில் நாட் வந்திருக்குல்ல, அப்போ இங்கே நாட் போடக்கூடாது. do we. he is not playing, is he. you were not, were you. இது கொஞ்சம் ரேரானது. ஹார்ட்லி, ரேர்லி, செல்டம், நத்திங்னா நெகட்டிவ் மீனிங் தான். அப்போ சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்தால் டேக் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஹீ ஹார்ட்லி ஒர்க்ஸ், ஒர்க்ஸோட எஸ் சேர்த்துருக்கிறதுனால டஸ் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், நாட் இங்கே ஹார்ட்லி நெகட்டிவாக இருக்கிறதுனால நாட் சேர்க்கக்கூடாது. ஸோ டஸ் ஹீ. ரேர்லியும் அதே மாதிரி தான், டஸ் ஷீ. செல்டம்னாலும் டூ தே, ஏன்னா ஸ்பீக்குன்றதுக்கு ஸ்பீக்ஸ்ன்னு இல்லை. ஹீ டோல்டு பாஸ்ட் டென்ஸ், அப்போ டிட் ஹீ. இதில் ஒன்று ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, லெட்டுன்னு வந்தால் ஷால் வி, லெட்டுன்னு வந்தால் ஷால் வி. பிரிங் மீ சம் வாட்டர், வில் யூ. சரிங்களா? ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஐ எம்ன்றது இங்கே ஆறுன்னு வந்திருக்கு, இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. எவ்ரி ஒன் அப்போயும் ஆர்ன்ட்டு தெய் தான் பயன்படுத்தணும். நோபடி அப்போ டூ தே. திஸ் ஆர்டிக்கல் இஸ் வெரி குட், இஸ்ன்ட் இட். ரைட். ஆர்டிக்கல்ன்றது இட், தேர்ட் பர்சன் சிங்குலர். தோஸ் ஆர் ஆப்பிள்ஸ், ஆர்ன்ட் தே, அப்போ தோஸ்ன்னு போடக்கூடாது, தே போடணும். தெர் இஸ் லிட்டில் வாட்டர் அப்படின்னா லிட்டில் வாட்டர்னால் என்ன அர்த்தம், கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அது நெகட்டிவ் தான், அப்போ டேக் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ ஈஸ் தேர். தெர் ஆர் சம் புக்ஸ் ஆன் த டேபிள், சம் புக்ஸ் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் இருக்குது.
அப்போ பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ்க்கு நாட் சேர்த்துருக்கோம். அப்போ ஆரின்ட் தேர் என்பது தான் சரியான விடை. ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் தான். அஸ்ஸு லைக் ஸோ வச்சு கம்பேர் பண்ணியிருந்தா அது என்னது? சிமிலி. சரிங்களா? மெட்டஃபர் இஸ் அன் இம்ப்ளைடு மீனிங் டைரக்ட்லி ஸ்டேட்ஸ் த கம்பேரிஷன் தட் ஆஃப் டூ திங்ஸ் ஆர் இன் நோ வே சிமிலர். ரெண்டு சம்மந்தமில்லாத விஷயங்களை கம்பேர் பண்ணுறது தான் மெட்டஃபர். சரிங்களா? இந்த மெட்டஃபர்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு அர்த்தம். அதாவது அஸ்ஸு லைக் ஸோ இல்லாமல் கம்பேர் பண்ணோம்னா அது மெட்டஃபர். இங்கே கொடுத்துருக்குறாங்களே, யுவர் பிரெயின் இஸ் எ கம்ப்யூட்டர். பிரெயினை கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஹெர் வாய்ஸ் இஸ் மியூசிக் டு ஹெர் செல்ஸ். அப்போ சாங்கு. அப்போ ஹெர் வாய்ஸ் இஸ் மியூசிக்னா அந்த வாய்ஸை மியூசிக்கோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? பர்சானிஃபிகேஷன் ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை தான். ஹியூமன் ஆட்ரிபியூட் இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் த திங் ஆர் ஐடியா இஸ் கிவன் ஹியூமன் ஆட்ரிபியூட். மனிதனுடைய குவாலிட்டியை கொடுக்கறது உயிரற்ற பொருளுக்கு. த சன் ஸ்மைல் டவுன், த சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ் அட் நைட், த போட் டான்ஸ்ட், த பாப்கார்ன் லெஃப்ட் அவுட் ஆஃப் த பவுல். இது எல்லாமே பர்சானிஃபிகேஷன். சரிங்களா? எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இந்த அனஃபோரான்றது என்னது? பிகினிங் ஆஃப் சக்ஸஸிவ் லைனில் வரக்கூடிய வார்த்தையானது இடையில ரிப்பீட் ஆகிறது அனஃபோரா. ஒரே வரி திரும்ப வந்துச்சுன்னா ரிப்பீட்டேஷன். முதல்ல வரக்கூடிய வரியானது உள்ளேயும் ரிப்பீட் ஆகிறது. அப்போ சி தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட், சி தட் செயில் ஹேத் நெவர் சவுண்டட். இந்த வார்த்தைகளை வந்து பிகினிங் ஆஃப் சென்டென்ஸ் என்னது உள்ளே ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ அது வந்து அனஃபோரா. சரிங்களா? ஸோ ரிப்பீட்டேஷனாக ஒரே வரி அப்படியே வந்திருக்கிறது, அது ரிப்பீட்டேஷன். ஓகேவா? ரைட். அசோனன்ஸ் ஞாபகம் வச்சுருப்பீங்க. அல்லிப்பூ கண்டு ஆசானை வணங்கினேன். அந்த வவ்வல் சவுண்டு வந்து ஒரே மாதிரி ஒரே லைனில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் வவ்வல்ஸ், அதாவது ஏஇஐஓ இருக்கக்கூடியது அடுத்து வந்துச்சுன்னா, அந்த சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அதுதான் அசோனன்ஸ். அலிட்ரேஷன்னா கான்சோனன்ட் சவுண்டு ஒரே மாதிரி. கான்சனன்ட் சவுண்ட் ஆர் கான்சோனன்ட் லெட்டர்ஸ் வர்றது அலிட்ரேஷன். சரிங்களா? இமேஜரி அப்படின்றது அவர் கூற கருதிய விஷயத்தை நம்மளே வந்து கண் முன்னால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது தான் கற்பனை பண்ணி பார்க்குறது. அதாவது நம்ம சென்ஸ் மூலமாக உணரக்கூடியது தான் இமேஜரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரிப்பீட்டேஷன் ஒரே வரி திரும்ப வந்திருக்குது. ஸோ இந்த வரி வந்து ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோய் ஈவினிங் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட் 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இந்த வரிகள் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அலுவலகத்தில் எழுதப்பட்டிருந்த வரிகள். அலிட்ரேஷன் உங்களுக்கே தெரியும். கான்சோனன்ட் லெட்டர்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸில் ஒரே மாதிரி வர்றது வந்து அலிட்ரேஷன் அப்படின்றது தெரியும். சரிங்களா? ஓகே தானே? கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இங்கே ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரைம் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த 4 வார்த்தைகளும் அடுத்தடுத்து போயம் வரியில் கடைசி 4 வார்த்தைகளாக இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதல் வார்த்தை என்ன இருந்தாலும் டீப், அப்போ ஏன்னு கொடுத்துருங்க. அடுத்த வரியினுடைய கடைசி வார்த்தை ஸ்லீப் அப்படி இருக்குன்னா இப்போ டீப் இப்பில் முடியுது, ஸ்லீப் இப்பில் முடியுது. அப்போ ஸ்லீப் டீப்புக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம்? ஏ. அப்போ ஸ்லீப்புக்கும் என்ன பேர் கொடுக்கணும்? ஒரே மாதிரி இருக்குல்ல, அப்போ ஏ. மூணாவது வரியினுடைய கடைசி வார்த்தையாக லைட்டு, இட்டு. அப்போ இப்பு இட்டு, அப்போ அதுக்கு பீன்னு கொடுங்க. கடைசி 4வது வரியினுடைய கடைசி வார்த்தையாக பிரைட்டு, அதுவும் இட்டில் முடியுது. சரிங்களா? அப்போ பிரைட்டும் இட்டில் முடியுது. அப்போ பார்த்திங்கன்னா டீப், ஸ்லீப், லைட், பிரைட். அப்போ டீப் இப்பு, ஸ்லீப் இப்பு, லைட் இட்டு, பிரைட் இட்டு. அப்போ முதலாவது ஏ, 2வது ஒரே மாதிரி இருக்கனால ஏ, 3வது இருக்க வார்த்தை வந்து முதல் 2 வார்த்தைகளோட பொருந்தலை, அப்போ பி. 4வது இருக்க வார்த்தை 3வது வார்த்தை லைட்டோட பொருந்தது, அப்போ அதுக்கு என்ன பேர் கொடுத்தோம்? பி. இப்படி கொடுத்து ரைம் ஸ்கீம்னு கேட்டாங்கன்னா ஏஏபிபி அப்படின்னு எழுதணும். சரிங்களா? நாளைய தேர்வினை மிகச்சிறப்பாக நல்ல முறையில் கவனமுடன் அனைத்து பாடங்களிலும் மிகச்சிறப்பாக எழுதி இந்த ஒரு இக்கட்டான இந்த மனநிலையிலிருந்து விடுதலையே பெறுங்க. சந்தோஷமாக இருங்க. நல்லபடியாக எக்ஸாமினேஷன் முடிங்க. என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆசிரியர் தோழமைகள் அனைவருக்கும், சிறப்பு தகுதி தேர்வு எழுத இருக்கும் அனைத்து தோழர் தோழிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் த பெஸ்ட். மிகச்சிறப்பான முறையில் தேர்வு எழுதுங்க. நாளைக்கு உங்களுக்கான பேப்பர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.